ரத்தம் குளிரும் உண்மைகள் பேசலாமா? வணக்கம், நான் புன்னகை கீதா. இன்றைக்கி யாருடைய அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் சொல்லாத கதை இல்லை, இவர் கேட்காத கதை இல்லை, இவருக்கு நடந்த கேட்ட மர்மமான அனுபவங்கள் அப்படின்னு எடுத்தால் இவரோட ஸ்டாக்குக்கு ஒரு லைப்ரரியே கட்டலாம்னு நினைக்கிறேன். பூச்சாண்டி புகழ் மர்மதேசம் சீரீஸோட இயக்குனர் டைரக்டர் ஜே.கே. விக்கி, வணக்கம். வணக்கம் கீதா, எப்படி இருக்கீங்க? ஓகே, வெரி குட். நம்மளோட மர்மதேசம் சீரீஸோட டிஸ்கஷன் சமயத்திலே நீங்கள் அவ்வளோ நிறைய கதைகளை சொல்லி நான் அப்போ நினச்சேன், ஓகே உங்களையே ஒரு நாள் உட்கார வச்சு மர்மதேசம் ரேடியோ ஷோக்கே அவ்வளோ நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு அனுபவம்? நான் பாதித்த அனுபவங்கள் நிறையா இருக்குன்னு இல்லை, கதை கேட்க போகும்போது சில சுவாரஸ்யமான மேட்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதை சேகரித்து வச்சுருக்கேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சீரீஸ்லேயே 2-3 கதைகள் நம்ம அந்த மாதிரி கேட்ட கதைகளை இதில் வச்சுருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் பார்த்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த எபிசோட் அந்த மாதிரியான கதைன்னு. ஸ்கூலில் அந்த டைமில் நினைக்கிறேன் Form 4 படிக்கும் போது நினைக்கிறேன், அனிமோனியர்னு சொல்லுவாங்க, எல்லோரும் கதை பேசுகிறது தான். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கிடச்சாலுமே எல்லாம் குரூப்பாக ஒரு இடத்துல உட்காந்து பேய் கதை பேசுவோம். அப்போ இதுலேயே 1-2 ஃப்ரெண்ட்ஸ் அள்ளி விட்டானுவாங்க இல்லையா, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியே கதை சொல்லுவானுங்க. ஸோ எங்களுக்கு அவனை இன்னும் மெருகேற்றி பேச வைக்கும். ஓகே, அது போய் கதைன்னு தெரியும், இருந்தாலுமே நீ பேசு நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் அந்த கதையை வச்சு வடைப்போம். பற்றியா இப்படிலாம் போய் சொன்னான்னு. அப்போது ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கள் அண்ணனுக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு. ஸோ எங்கள் யாருக்குமே அந்த சீரியஸ்னஸே இல்லாமல் அந்த கதையை கேட்டுட்ருக்கோம். உங்கள் அண்ணனுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா உங்கள் அண்ணன் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், அந்த எந்த அண்ணனும் அந்த வளர்த்தியாக ஒரு அண்ணன் இருப்பாங்களா உங்களுக்கு எப்படி பேய் பிடிச்சிச்சுன்னு. ஸோ அப்போ இம்பி ரோட்டில் ஒரு பழைய குவார்டர்ஸ் வீடு அது. அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டோட பின்னாடி பக்கம் அவர் என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு வெறும் ஒரு தலையை மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தலை மட்டும் நடமாடுற மாதிரி. அதை பார்த்துட்டு அவர் ரூமுக்குள்ளே ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தாராம். ஸோ ஒன் ஆஃப் த ட்ராமேட்டிக் அவன் சொன்னது என்னென்னா, நம்ம வாந்தி கீழே எடுத்து பார்த்துருக்கோம், எங்கள் அண்ணன் இப்படி மேலே பார்த்துட்டு இப்படி துப்போம். ஸோ இவனுக்கு ட்ராமடைசிங்காக இருந்த இன்சிடென்ட் என்னென்னா, கதவு திறந்து ரூமுக்குள்ளே போகும்போது மழை பெய்கிற மாதிரி ரத்தமாக ஒழுகுதான். மேலே பார்த்தா வானம், அந்த வால் முழுக்க ரத்தம் துப்பி வச்சுருக்காங்களா அவங்க அண்ணன். ஸோ இந்த மாதிரி அவன் உண்மையிலேயே ஒரு இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் பார்த்தியா இவன் போய் சொல்கிறான், எப்படிலாம் போய் சொல்கிறான் பாருன்னு நாங்கள் அந்த ஒரு மோட்டில் கதை கேட்டுட்ருக்கோம். ஸோ அவருக்கு அப்பப்போ ரத்தம் ரொம்ப வெளியாகி ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. அப்போ சாமி பார்க்குறதுக்கு ஆஸ் யூஸ்வல் 1008 கோயிலுக்கு போகிறாங்க, எங்கேயுமே பலன் இல்லை. அப்போ ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் அவன் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் சொல்லுவான். நாங்கள் இது வீக்லி கேட்போம், இந்த வாரம் உங்கள் அண்ணன் என்னடா செஞ்சாருன்னு. இன்றைக்கி சோறு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படியே பிணைஞ்சிட்டு இப்படியே நின்றுவாரா, என் முன்னுக்கு நிற்கிது, வெறும் தலை மட்டும்தான் அப்படியே நடக்குது அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் சோறில் ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே இப்படி கேட்டுக்கிறது. அப்போ கூட்டுமலை பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு காடியில் ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், நானே ஓட்டுறேன்ருக்கான் காடியை. சரின்னு காடி கொடுத்துட்டாங்க. ஸோ they didn't tell him கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம், உனக்கு மந்திரிக்க போகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவன் அப்படியே போயிட்டே இருக்கான்னா, முன்ன அந்த புடுராயக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிராஃபிக் லைட், முன்ன ரவுண்ட் அபவுட் இருக்கும். அது ரவுண்ட் அபவுட்டில் தான் அந்த கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வரும்போதெல்லாம் அந்த ரவுண்ட் அபவுட்லேயே 3 தடவை காடி சர்க்கிள்லேயே போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்களும் ரியலைசேஷன் இல்லாமல் அப்புறம் பார்க்குறாங்க, ஏன் வட்டத்துலேயே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வளைய மாட்டானா, வேறு ஏதாச்சும் டேர்னிங் எடுக்க சொன்னால் எடுத்து போகிறானா, ஆனால் அவன் கூலாக தான் இருக்கானா. அப்போ இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை அந்த கோயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணி அந்த டிரைவர் யார் ஆக்சுவலி காடி ஓட்டு, அந்த பேய் பிடிச்ச பையன் தான் காடி ஓட்டியிருக்கான். ஸோ ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நீ இந்த பக்கம் எடுன்னு சொல்லி அவன் ஸ்டேரிங்லாம் பிடிச்சி வலுக்கட்டாயமாக வளைக்க சொல்லும் போது அவன் போட்டிருந்த ருத்ராட்சம் மாதிரி இருக்கிற ஒரு செயின் அப்படியே ஃப்ளோட் பண்ணிச்சுன்னு சொன்னான். அப்படி மிதந்துச்சான். மிதந்துட்டு அதை பார்த்தோன்னு எல்லாம் பயந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இன்னொரு தடவை அவனை பிடிச்சி வலுக்கட்டாயமாக வேற ஆள் ஓட்டிகிட்டு போய்
இந்த மாதிரி கோயிலாக போகும்போது எவ்ரி டைம் அவங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷனே கிடைக்கல. பேய் ஓட்ட பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு மலாய்காரங்கிட்ட போய் அந்த மலாய்காரன் வந்து நான் என்கிட்ட 2 ஜின் இருக்குது, நான் ஜின் அனுப்பி இன்றைக்கி நைட்டே அவனை நான் கிளியர் பண்ணுறேன்னு சொன்னானோ. ஸோ இன்றைக்கி சொல்லிவிட்டு மறுநாள் போய் பார்க்குறாங்களாம், அந்த மலாய்காரன் வீட்டில் வந்து அவன் தெரிச்சு போய் அழுதுகிட்டு என் வீட்டுக்கு இனிமேல் வராதிங்க, என் ஜின்னு வந்து தோற்று போயிடுச்சு, எல்லாம் அடி வாங்கிட்டு வந்திருக்கு, நீங்கள் வந்து வேறு யாருக்கிட்டாச்சும் போய் ஹெல்ப் கேளுங்க, என்னால் இதை காப்பாற்ற முடியாது, இப்படிலாம் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இது கதை கேட்டு எங்களுக்கு வீக்லி இது ஒரு எபிசோட்ஸ் மாதிரி ஓடுமா, இது என்னோட முடியாத ஒரு கதை மாதிரி இருக்கு உங்க அண்ணன் கதை அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இது நிஜமா இல்லையே, நாங்கள் தான் வந்துட்டு இவன் உசுப்பத்துறதுக்காக தான் அந்த கதையை கேட்டுட்டு இருப்போம். இவன் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவான். ஆனால் அவங்க அண்ணன் வந்து இன்னைக்கு தடவை இந்த கோயில் போனாங்க, இங்கே இது இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணாருன்னு. ஸோ கடைசியில் என்ன பண்ணால், நாங்கள் வந்து சுங்காய்பசிக்கு போன வாரம் அங்கே வந்து ஒரு கோயில் இருந்துச்சுடா. அந்த கோயிலில் தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சு, குணப்படுத்திட்டாங்கன்னு சொன்னான். அவனுக்கு தெரியாது நான் வந்து சுங்காய்பசியில் தான் என்னோட வீடு இருக்குன்னு. சுங்காய்பசியில் எங்கன்னு கேட்டேன். இப்போ அவன் ஒரு கோயில் சொன்னான், முச்சந்தி கோயில் இருக்கும், அங்கே விநாயகர் ஒரு சிலை வந்து நின்றுகிட்டு இருக்கிற சிலை ஒன்று இருக்கும்னு. நம்ம கம்பத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னா இன்னைக்கு இவன் மாட்டினான். ஏன்னா இவன் எப்போதும் சொல்லும் போது நாங்கள் போய் கதைன்னு தானே நம்புகிறோம். அப்போ நான் என்ன சொன்னேன், ஓகே நீ கதை சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறேன். அப்போ அவன் என்ன சொன்னால், நாங்கள் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரும்போது அந்த காடியில் விட்டு இறங்கும் போதே அவங்க அண்ணன் வந்து டிடன்ட் வாண்ட் டு கம்மிங். அப்போ அந்த பூசாரி வந்து அது வந்து ஒரு முச்சந்தியில் இருக்கிறனால அங்கே நிறைய நாய்லாம் லேப்பா பண்ணிகிட்ருக்கோம். அந்த பூசாரி வந்து கோயிலை விட்டு வெளியே வந்தாரான். வெளியே வந்து அவனை கூப்பிடும் போத அவன் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரசோ பண்ண கேரக்டராக பிஹேவ் பண்ணியிருக்கான். இப்போ இதுக்கு முன்னாடி போன இடத்துலலாம் அவனுக்குள்ளே இருந்தது என்னன்னே தெரியாது. ஏன்னா அது வந்து நம்ம லாங்குவேஜும் பேசலையா, அது வேறு லாங்குவேஜ் பேசுகிறதுனால அதுக்கு வந்து நம்ம காட் என்னன்னு தெரியல. என்கிட்ட சொன்னது எனக்கு மறதியாக இருக்குது, ஒரு ஆஃப்ரிக்கனோட சம் கைண்ட் ஆஃப் பொசேஷன் சொன்னாங்க. பிகாஸ் அவன் பேசும்போது ஒரு ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் மாதிரி பேசுவாங்களாம். அப்போ உட்கார வச்சு பேய் ஓடினாங்களாம் அந்த கோயிலில். ஸோ நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு கேட்டுட்ருக்கோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, எப்படிடா குணப்படுத்துனாங்க நீ நம்ப மாட்டேன், எங்கள் அண்ணக்குள்ளே இருந்த பேய் அந்த ரோட்டில் இருந்த நாய் மேலே தாவிடுச்சு, அந்த நாய் திடீர்னு எந்திரிச்சு பயங்கரமாக குலைச்சிச்சான். ஸோ இந்த பூசாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த அண்ணனை மிரட்டிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பி அந்த நாய்கிட்ட பேசிகிட்டு இருக்காராம். நீ ஓடாத இருன்னு சொன்னோன்னா நாய் ஓடுதான். இவர் நாயை துரத்திக்கிட்டு அந்த பூசாரி வந்து ரோட்டில் ஓடுறாராம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் ஃபேமிலிலாம் இங்கே பேனிக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. முச்சந்தி வரைக்கும் ஓடினாங்க. அங்கே ஒரு மலாய் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்கிட்ட அந்த நாயை பிடிச்சிட்டாரு. அந்த ஸ்கூல் வெளியே இருக்கிற ரோட்டில் அந்த நாயை பிடிச்சி இன்னமும் பண்ணாருடா. பண்ணிட்டு ஒரு ஆணி, கொடை ஆணி இருக்கும்ல, இந்த கொடை ஆணி வச்சு ரோட்டுக்கிட்ட வச்சு அதை அடித்து அங்கேயே சீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து நார்மல் ஆகிடுச்சா. ஸோ அவர் திரும்ப வந்து சொல்லியிருக்காரு, நான் இப்போதைக்கு தற்காலிகமாக அதை கட்டு போட்டுட்டேன், அது இங்கே தான் இருக்கும், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹி இஸ் பேக் டு நார்மல், நாயும் சேஃபு அண்ணனும் அப்படின்னு வச்சுக்குமே. ஸோ வந்து ஸ்கூலில் வந்து இந்த கதை சொல்கிறான். எங்கள் அண்ணன் அவனுக்கு மூஞ்சில் ரொம்ப பிரகாசமாக இருந்தான் அன்றைக்கி தான். இத்தனை வாரம் கதை கேட்கும் போது எங்கள் அண்ணன் எனக்கு நல்லா ஆகிட்டாருடா அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன நினச்சேன், இந்த கதை கேட்டுட்டு இருக்கும்போது இவன் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி எனக்கு அந்த ரோடு தெரியும், ஸ்கூல் தெரியும். அண்ட் எவ்ரிடே நைட் வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மாமா கடை ஸ்டால் இருக்கும், அங்கே போய்ட்டு ரொட்டி சென்னை வாங்கிட்டு வர சொல்லுவார், மைலோ ஐஸ் வாங்கிட்டு வர சொல்லுவார். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன், பைஸ்கிள் எடுத்துகிட்டு அப்படியே மெயின் ரோட்டில் போயிட்டு அந்த கடைக்கு போவேன். இவன் சொன்ன கதை என் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட் நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு பைஸ்கிள் ஓட்டிக்கிட்டே நான் வந்து அந்த கோயில் பாதை எடுக்கிறேன். கோயில் பாதை எடுத்து கோயில் முன்னுக்கு போய் நிற்கிறேன், நின்று கோயிலை பார்க்குறேன். அந்த நாயெலாம் அங்கே தான் இருக்கும். ஸோ இது லிட்ரலி என் ஏரியாலா அவர் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸாக்டாக இருக்குது. ஆமாம், ஏன்னா நானே டெய்லி போகிற அந்த இடமே நான் பார்க்குற இடம் தான் அது. ஸோ அந்த பூசாரிலாம் இருக்காரு, ஒருவேளை உண்மையாக நடந்திருக்குமோ அந்த நாயெல்லாம் பார்த்துட்டு நானே போய் பார்த்தீங்களா. ஸோ நான் பைஸ்கிள் எடுத்துகிட்டு பைஸ்கிளில் போகிறேன், நேராக போயிட்டு ஒரு மைலோ ஐஸ் முதல் வாங்கிட்டு மைலோ ஐஸ் ஒரு கையில் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே திரும்ப வரும்போது அந்த ஸ்கூல்கிட்ட வந்து நின்றுட்டு தேடுறேன் ஆணி ஏதாச்சும் ரோட்டில் இருக்கா அப்படின்னு. ஸோ இருந்துச்சு ஒரு கொடை ஆணி அந்த சரியாக சைன் போர்ட் கிட்ட இருந்துச்சு. அதுதான் அவங்க அடிச்சுதான்லாம் எனக்கு ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனால் இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு என்ன நினச்சேன்னு தெரியல,
நான் நல்லா மைலோ ஐஸ் குடிச்சிக்கிட்டே வந்து அது அந்த ஐஸ் கட்டிலாம் வரல, அதை எடுத்து அது மேலே துப்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் குக்கு ஆகிட்டு அது மேலே துப்பிட்டு அந்த கொடை ஆணியை வந்து கையை வச்சு நெளிச்சு பிடுங்கி எடுத்து தூக்கி அலூரில் போட்டு நான் பாட்டுக்கு பைஸ்கிளில் போயிட்டேன். இதை தான் எதிர்பார்த்தேன் ராஜகுமார். அது ஏன் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு பைஸ்கிளில் வீட்டுக்கு போயிட்டேன். மேபி எனக்கு அந்த பேய் பிடிக்கணும்னு நான் எதிர்பார்த்து செஞ்சேனா இல்லை என் கூட்டாளிக்கு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற மறுநாள் அவனை காணோம், ஸ்கூலில் அவன் வரல. அவன் பேர் சொல்ல முடியாது. ஸோ எங்கடா அவன் வரல அப்படின்னு. ஒரு வாரமாக அவன் ஸ்கூலுக்கு வரல. ஸோ ஒரு வாரம் கழித்து வரான், முகம்லாம் அப்படி வாடி போய் அவன் தூக்கமே இல்லாமல் வருவான். ஸோ நாங்கள் அப்படியே கேட்குறோம், திரும்ப எல்லாம் கேதர் பண்ணுறோம், என்னடா ஆச்சு அப்படின்னு. எங்கள் அண்ணனுக்கு திரும்ப பேய் பிடிச்சிருச்சுடா, ஒரு வாரமாக வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த கோயில் கூட போனோம், அவர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொன்னேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ எனக்கு வந்து சரியான கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம வந்து அன்னைக்கு இது பண்ணுமே, இதனால திரும்ப பேய் பிடிச்சிருச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கதையை நான் வந்து சொன்னதும் இல்லை, அட்மிட் பண்ணதும் இல்லை. ஆனால் நான் வந்து என்ன பிலீவ் பண்ணேன்னா அது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த பண்ண விஷயம் அவனுக்கு நடந்தது, அந்த ஒரு வாரம் அவன் வராதது, நம்ம தான் ஏதோ ஒரு சேட்டையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். ஓகே, நன்றி. அவர்தான் நம்ம இயக்குனர் ஜே.கே. விக்கி. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான மர்மமான நிஜங்களை பற்றி அடுத்த வாரம் மர்ம தேசம் சீரீஸில் அடுத்த வாரம் இல்லை அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம். நன்றி.